ஒரு சில பேரெல்லாம் வியாதிகள் வந்தா கூட சமாளிச்சிருவாங்க, வார்த்தையை சமாளிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வார்த்தையை சமாளிப்பாங்க, ஆனா ஒரு சில பேர் எதை சமாளிக்க மாட்டாங்க, வியாதியை இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு விதமான காரியத்தை. ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா நாங்க இதெல்லாம் கெட்டி, பிசாசுக்கு தெரியும் நீங்க எதுல கெட்டி எதுல வீக்குன்னு. உங்க அம்மாவை பத்தி பேசினா நீங்க எமோஷன் ஆயிருவீங்க, அப்பா வீட்டை பத்தி பேசினா உங்களுக்கு டென்ஷன் ஆகும், பிசாசுக்கு தெரியும். அப்ப கரெக்டா கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா என்ன உன்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும். இது வரைக்கும் என்ன பேசினாலும் அமைதியா இருந்த நீங்க கரெக்டா அப்பாவை பத்தி, எங்க அப்பாவை பேசாதீங்க, அப்ப எனக்கு கெட்ட கோபம் வரும். அப்ப என்ன, ஸ்பிரிட்டுக்கு நல்லா தெரியுது உங்க வீக்னஸ் பாயிண்ட் எது. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை. இன்னைக்கு ஆசை, இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஆசை வரும், ஆண்டவரே ஹெவன் எனக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கும். இந்த பூமியில எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் பரலோகம் ஸ்டார்ன்னு சொன்னாதான் ஸ்டார். இந்த பூமியில எவ்வளவு பிரபலமா இருந்தாலும், நிறைய பூமியில பிரபலமா இருக்கிறவங்க பரலோகத்துல பிரபலமா இருப்பாங்களான்னு தெரியல, அது எனக்கு தெரியல. நானும் என் அத்தையும் பேசும்போது பேசிப்போம், நிறைய பேருக்கு பரலோகத்துல சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமா, நிறைய பேருக்கு ஹெவன்ல என்ன இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறதே இல்லை. அள்ளி அள்ளி இப்படி தூவிட்டு இருக்காங்க காணிக்கை பெட்டியில, அதெல்லாம் சீஷர்கள் ஆணு வாய்ப்பிழந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இயேசுவோ 2 காசு போட்டு அம்மாவை ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகம் எதை முக்கியத்துவப்படுத்துது, எதை முக்கிய, தனக்கு உண்டான எல்லாவற்றையும். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, ஆண்டவர் எனக்கு எத்தனை ஸ்டார்ப்பா? ஒரு சில பேருக்கு ஆண்டவர் 1 ஸ்டார் தான் மக்களே, ஒரு அடிக்கே நீ தாங்க மாட்டேங்கிற, பொசுக்குன்னு விழுந்துடுற. ஒரு பிரச்சனை, யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா ஜபத்தை நிறுத்திடுற, யாராகிலும் ஒருத்தர் ஒரு வார்த்தையை பேசிட்டா உடனே ஜபம் துதி நின்றுது. அதுக்கப்புறம் ஜப அறைக்கு போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்தெல்லாம் ஆண்டரை பார்த்து கேள்வி, 2வது முறுமுறுப்பு, கோழி மூட்டல், இதுதான் வருது வாயை திறந்தா. எது வந்தாலும் கைகளை உயர்த்தி துதிக்கிற இன்றைக்கு துதியின் ஆடைய சபையின் மேல கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எப்பக்கத்திலும் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் நீங்க ஒடுங்கி போகிறது இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் கால் கட்டப்பட்டாலும் கை கட்டப்பட்டாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதால இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்தி பிடிக்க 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 கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் நீங்க கூனி குறுங்கி நடக்கிறது இல்லை சகோதரரே. இந்த வருஷம் நீங்க குனிஞ்சு குனிஞ்சு நடக்கிறது இல்லை. இந்த வருஷம் பூமியை பார்த்தே நீங்க நடக்கிறது இல்லை. இந்த வருஷம் மேலானவைகளை, இந்த வருஷம் பெரிதானவைகளை, இந்த வருஷம் மேலானவைகளை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார்.